வணக்கம். இந்த ஒரு நல்ல வேளையில இந்த நேரத்திலே எங்களை இந்த இடத்துல கூட்டி சேர்த்த கடவுளுக்கு முதல் நன்றியை செலுத்திக் கொண்டு, அதோடு ஒரு புதிய வருடத்துக்குள்ள முதல் நிகழ்ச்சியாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்த எங்களுக்கு அனுமதி தந்த FA தமிழ் டிவிக்கு நன்றியை செலுத்திக் கொண்டு, அதோட இதை நடத்தினரான அண்ணன் நடாமோகன் அவர்களுக்கும் துறவியாருக்கும் மறுபடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போக போகிறோம். உண்மையாக நாங்கள் கடந்ததை மறந்து விடுங்கள் என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் நாங்கள் கடந்து வந்த பாதைகளை ஒருக்கா நினைவு கூறுவது இந்த புது வருடத்திலே எங்களுக்கு இந்த வருடத்துக்கு எங்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு வழியை எங்களுக்கு அமைத்து தரும். உண்மையாக கடந்த வருடத்திலே நாங்கள் பல சாதனைகளையும் சாதித்திருக்கலாம், அதோட சில சோதனைகளையும் அனுபவித்திருக்கலாம். எல்லாவற்றையும் நாங்கள் இந்த புது வருடத்துல முதல் வாரத்துல நாங்கள் இதை ஒரு நினைவு பூர்வமாக இருந்தால் இனி வரும் காலங்களில் நாங்கள் வெற்றி கொடியை நாட்டி ஒரு வீர நடை போடுவோம் என்று, இந்த வருடத்தை நாங்கள் ஒரு வெற்றி பாதையில செல்வோம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். மிக ஒளிர் வழங்கும் 82வது நிகழ்ச்சி எதிரும் புதிரும் உங்களுக்காக வழங்குகின்றது. உண்மையாக இதுல என்னத்தை நாங்கள் கதைக்க போறோம், எது கதைக்க போறோம் என்றது பார்வையாளர் இன்றைக்கு உங்கள் 2025 கடந்த வருடத்தை நாங்கள் இப்பொழுது நினைவு கூர்ந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒளிர் வழங்கும் 82வது பாகத்தை தொட்டுள்ளோம். அதோட அது எதிரும் புதிரும் இப்பொழுது இந்த நிகழ்ச்சி அதாவது பாப்பமாக இருந்தால் இந்த 2025ல நாங்க என்ன சாதிச்சிருக்கிறோம். உண்மையாக பாப்பமா இருந்தா நாங்கள் வேலைகள்ல நாங்கள் ரொம்ப இதுவெல்லாம் நாங்கள் ரொம்ப விடயங்கள்ல சாதிச்சிருக்கலாம், ஆனால் சோதனைகளும் இருந்திருக்கலாம். இதை நாங்கள் 2ஆக பிரித்து, இந்த அணிகளை நாங்கள் இப்பொழுது 2ஆக பிரித்து நாங்கள் இந்த விவாத மேடைக்குள் அழைத்திருக்கிறோம். உண்மையாக இந்த அணியில சாதனை, அதாவது 2025ல அதாவது 25ஆம் ஆண்டில நாங்கள் சாதனைகளை படைத்துள்ளோம் என்ற அணிக்காக மயிலவன் அவர்களும் சினேகா அவர்களும் சாதனா அவர்களும் எங்களுக்கு கதைக்க வருகிறார்கள். அவர்கள் உண்மையாக ஒரு சிறுவர்களா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும் அனுபவமான பேச்சாளர்கள், தங்கள் தமிழை வளர்ப்பதற்காக இந்த டிவிக்குள்ளே நுழைந்தவர்கள். அதோடு பார்த்தீங்களா இருந்தால் வேதனை அதாவது 2025 வேதனையான நிகழ்வுகள் எங்களுக்கு கிடைக்க பெற்றுள்ளது என்று வாதாட வருகிறார். லிசாலன் அவர்களும் சினேகா அண்ட் கர்சனா அவர்கள் வர இருக்கிறார்கள். அவர்களும் நல்ல ஒரு பேச்சாளர்கள். எங்கள் ஒளிர் குடும்பத்தில ஒளிர வைப்பதற்காக வந்த பேச்சாளர்களாக இருக்கிறார்கள். நான் முதலாவதுல மாறி சொல்லிவிட்டேன். மயிலவன் அவர்களும் கணேசினி அவர்களும் இந்த சாதனா அவர்களும் முதலாவது, அதாவது சாதனை என்று அணிக்கு வருவார்கள். அதன் வேதனை தான் எங்களுக்கு கிடைக்க பெற்றது. 25ஆம் ஆண்டு உண்மையாக பார்த்தோம் என்றால் வேதனையெல்லாம் கூட துர்ச்செய்திகளையும் கேள்விப்பட்டிருப்போம். வேதனையெல்லாம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது என்ற அணிக்காக லிசாலன், சினேகா, மற்றது கர்சனா அவர்களும் எங்களுக்கு வாதர வருகிறார்கள். நான் ரொம்ப இதில் கதைக்க விருப்பவில்லை. எங்கள் அணிகள் 2 அணிகளையும் நாங்கள் மோத விட்டு, அதாவது அந்த 2 அணிகளையும் மோத விட்டு இதுல என்னதான் இருக்கிறது, இதுல என்னதான் சாதனை படைத்திருக்கிறார்கள், சிலர் என்ன வேதனை அடைந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது முதலாவதாக எங்களுக்கு வருகிறார் மயிலவன் அவர்கள். நாங்கள் 2025 எங்களுக்கு ஒரு சாதனையான ஆண்டாகத்தான் மாற்றம் பெற்றிருக்கின்றது என்றதை இப்பொழுது நினைவு கூர்ந்து எங்களுக்காக வாதாட வருகிறார். மயிலவன் அவர்கள் கதைங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கேட்கறதுக்கு நினைக்கிறேன். ஓகே, அதாவது அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த புதிய வருடத்தில் முதலாவது எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நான் பங்கு பெற்றுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது ஒரு அருமையான ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலாம். எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும்,
அத்தனை கண்ட பின்பு பூமி மீண்டும் பூ பூக்கும் அப்படின்னு சொல்லி முத்துக்குமார் வரிகளுக்கு நாங்க தான் எங்களுடைய 2025வது வருஷம் இருந்திருக்கு. அதாவது எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த பூமி வந்துட்டு நாங்க முதல்ல கூட கதைச்சாம இதுக்கு முதல் எபிசோட்ல கதைச்சா மாதிரி எவ்வளவோ இயற்கை அனர்த்தங்களை எவ்வளவோ சோதனைகளை இந்த 2025 இல்லை, அதாவது இந்த போஸ்ட் கோவிட் பீரியட் என்று சொல்லுவாங்க. 2019-20க்கு பிறகு அதுல இருந்து ஒரு 4 வருஷம் சரியான ஃபாஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா அந்த கொரோனா கால பகுதியினாலும் அதன் பிறகு ஏற்பட்ட ஒரு சில மாற்றங்களாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்பவே டைம் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ பேர் வேலைகளை இழந்து, வியாபாரத்துல நஷ்டங்களை அடைந்து, கல்வியில தடை, மன அழுத்தம், எவ்வளவோ பிரச்சனைகளை நாம் சந்தித்தாலும் நான் சொன்ன அந்த பாடலுக்கு ஏத்த மாதிரி எவ்வளவோ கோடி கண்ணீர் இந்த பூமி பார்த்திருக்கு. ஆனாலும் மீண்டும் இந்த பூமி வந்துட்டு பூ பூக்கும். அது அந்த மாதிரியான ஒரு வருஷமாத்தான் வந்துட்டு இந்த 2025ஆம் ஆண்டை வந்துட்டு நாங்க வந்து சொல்லலாம். அண்ட் நாங்க வந்துட்டு இன்னும் நல்லா முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்ற ஒரு நம்பிக்கையும் வந்துட்டு நிறைய பேருக்கு கொடுத்துருக்குது. தோல்வி அப்படின்றது எப்பயுமே ஒரு முடிவாய் இருக்காது. அது வந்துட்டு ஒரு வெற்றிக்கான பாடம் அப்படின்றது வந்துட்டு 2025 பல பேருக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. கண்டிப்பா எனக்கு என்னுடைய சொந்த வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். நானும் வந்துட்டு 2024 தான் இந்த நாட்டுக்கு நான் வந்து ஒரு 6-7 மாதம் கண்டிப்பாக வேலையே இல்லாம கடினமான ஒரு சூழ்நிலையில தான் நான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்துல போன வருஷம் தான் எனக்குன்னு சொல்லி ஒருத்தர் ஒரு வேலை வாய்ப்பை எனக்கு கொடுத்து இப்பொழுது நான் அதிலே வந்துட்டு பெர்மனன்ட் ஆயிருக்கிறேன். ஸோ இதுவே ஒரு வெற்றி தானே இல்லையா? எவ்வளவோ பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வேலை இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது எனக்கென்று சொல்லி ஒரு வேலை கிடைச்சது இந்த 2025ஆம் ஆண்டு தான் யூகேல முதலாக. ஸோ அது போல எவ்வளவோ பேருக்கு வந்துட்டு இது பொற்காலம் அப்படி என்று சொல்லலாம். நிறைய இளைஞர்கள் வந்துட்டு புதிய வேலை வாய்ப்புகளை பெற்றார்கள். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய கனவு தொழிலை வந்துட்டு தொடங்கி இருக்கிறாங்க. என்ன மாதிரி வெளிநாடுகளுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு ஸ்டார்ட் அப், எங்களோட சதீசண்ணன் கூட புதிதாக ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்திருக்கிறார். எவ்வளவோ மாற்றங்கள் நடந்திருக்குது எல்லாருமே. ஓகே, ஸோ இது வந்துட்டு நாங்க வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் நாங்க வந்துட்டு பார்க்கணும். என்னடா இது ஒரே சோதனையா இருக்குன்னு சொல்லி நாம ஏன் அந்த அத ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கே பாலச்சந்தர் படத்துல வர ஒரு வசனம் மாதிரி, பிரச்சனை அப்படின்றது ஒரு கல்லு மாதிரி, தள்ளி நின்று வச்சு பார்த்தா அது பெருசா தெரியும், கண்ணை கிட்ட வச்சு பார்த்தா சின்னதா தெரியும், இது தூக்கி போட்டுட்டா அது அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாது. ஸோ பிரச்சனைகளை வந்துட்டு நாம அது மாதிரி பார்த்துட்டு போக வேண்டியதாரு. இந்த 2025ல நாம வந்துட்டு பார்த்தோமே ஆனால் தொழில்நுட்பம் அப்படின்றது வந்துட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை வந்துட்டு ஏற்படுத்தி இருக்குது. ஏஐயா இருக்கட்டும், அதன் மூலமா இந்த ஆன்லைன்ல வேலை வாய்ப்புகள் அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே அதிகமா இருக்குது. நிறைய பேருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா எப்பயுமே வந்துட்டு ஆஃபீஸுக்கு போய் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அந்த முறை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல, இனி ஆஃபீஸுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு புதிய விஷயங்கள் வந்துட்டு 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஆரம்பிச்சு இப்ப நாங்க வந்துட்டு அதுல பிக்கப் பண்ணி ஒரு ரேஞ்சில் நாங்க வந்துட்டு போய் கொண்டிருக்கிறோம். இது வந்துட்டு ஏனோ ஒரு சின்ன லேப்டாப் இருந்தாலே போதும், வீட்டை இருந்துட்டே நம்மளால செய்ய முடியுமே. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜூம்ல கூட நிகழ்ச்சிகள் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப வந்துட்டு பாருங்க, வீட்டிலேயே இருந்து கொண்டு நாங்களா இருக்கட்டும், இலங்கையிலிருந்து ஸ்னேகாவா இருக்கட்டும், எவ்வளவோ பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இடத்துல இருந்து நாங்க கதைக்கக்கூடிய ஒரு நிலைமை எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது வந்துட்டு ஒரு பெரிய வெற்றி தானே இல்லையா? எப்பயுமே நாங்க வந்துட்டு கஷ்டங்களையே நாம நினைச்சு பார்த்துட்டு இருந்தா கஷ்டம் மட்டும்தான் மிஞ்சும். நாங்க அந்த சாதனைகளை பார்ப்போம். இன்னொன்று, போன வருஷம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல, 2025ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஓசோன் லேயர்ல வந்திருக்கக்கூடிய அந்த துவாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத வந்துட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. நாங்களும் வந்துட்டு இதே நிகழ்ச்சியில கதைச்சிருக்கிறோம், புவி வெப்பமடைதல் அப்படின்றது. சொல்ல போனா
அந்த புவி வெப்பமடைதல் வந்துட்டு அதுக்கு என்ன செய்யலாம், அந்த கடினமான பிரச்சனைகள் வந்துட்டு தான் வந்துட்டு அந்த பேட் டைம்ஸ் மேக் குட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் பிரச்சனைகளையே நாங்க பார்த்து கொண்டிருந்தோம்னு சொன்னா நாங்க அதை வச்சு நாங்க வளர மாட்டோம். அதுல இருந்து நாம என்னத்தை கத்துக்கொள்றோம் அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக நாங்க எதை செய்கிறோம் அப்படின்றதுதான் நம்முடைய எதிர்காலத்தையும் நம்முடைய நிகழ்காலத்தையும் பொற்காலமா மாற்றக்கூடிய ஒரு விஷயம் அதுல இருக்குது. ஸோ நாங்க அப்படி அதை பார்க்க போறோம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏஐ மூலமா வந்துட்டு மார்பகத்துல ஏற்படக்கூடிய புற்றுநோயை வந்துட்டு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இன்னும் ஒரு 2-3 வருடத்திலே வந்துட்டு இந்த காயம் வந்துட்டு அதிகமாயிட்டுன்னு சொன்னா புற்றுநோயை உருவாக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு எங்களோட சாதனை தானே. 2025 இலங்கையிலேயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இயற்கை அனர்த்தம் வந்து எவ்வளவோ பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கஷ்டப்பட்டாங்க. அதன் பிறகு வந்துட்டு அந்த கஷ்டத்தை வந்து நாங்க கஷ்டப்பட்டே பார்த்து கொண்டிருந்தோம்னு சொன்னா நாங்க அப்படியே நின்றுவோம். அதிலிருந்து நாம கற்றுக்கொண்டது என்ன? ஒற்றுமை. எவ்வளவோ பேர் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தாலே எல்லாருமே சேர்ந்து அத ஒற்றுமையா வந்துட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வை வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க. இதுவே எங்கட பெரிய சாதனை தானே. எவ்வளவோ சொல்லுவாங்க. ஆஹ் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்துட்டு மூச்சு விட்டுட்டு இருக்கீங்கன்னு சொன்னா எவ்வளவோ லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்படுற ஒரு சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களாம், புற்றுநோயாலையும் நுரையீரல் பிரச்சனைகளாலையும். அதுல நாங்க பார்க்க போனா நாங்க வந்துட்டு இப்ப நாங்க வாழ்ற வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு சாதனை. நிறைய பேரால எழுத படிக்கவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நாங்க வந்துட்டு கம்ப்யூட்டர் முன்னிலை நின்று காய்க்கிற ஒரு காலம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு சில பேருக்கு பாதகமாக இருந்தாலும் பெரும்பாலான மக்களுக்கு இது வந்துட்டு சாதகமாகவே அமைஞ்சிருக்குது. அண்ட் இதை வந்துட்டு நாங்க எப்படி மேம்படுத்துறது, இந்த பிரச்சனைகள்ல நாங்க வந்துட்டு ஒடுங்காம இந்த பிரச்சனைக்குரிய தீர்வை கண்டுபிடித்து எப்படி நாங்க வந்துட்டு வேலை போறோம் அப்படின்ற அந்த படிப்பினையாகத்தான் நான் வந்துட்டு இந்த 2025 வருடத்தை பார்க்கிறேன். ஸோ கண்டிப்பாக நாங்கள் 2025 கடந்து 2026 வந்ததே ஒரு பெரிய சாதனை தான் அப்படின்றத மனதில் நினைத்துக் கொண்டு மென்மேலும் நாங்கள் இந்த சோதனை எங்களுக்கு எவ்வளவு சோதனைகளை கடவுள் கொடுத்தாலும் அதை எல்லாத்தையுமே நாங்க சாதனையா மாற்றிக்கொள்ற தகுதி கண்டிப்பா மனித குலத்துக்கு இருக்குது. கண்டிப்பாக மென்மேலும் நாங்கள் வளர்ச்சி அடைந்துகிட்டே இருப்போம். ஸோ 2025 வருடம் கண்டிப்பாக சோதனைகள் இருந்தாலும் அதனை கடந்து நாங்கள் அடைந்த சாதனைகளைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். கண்டிப்பாக மென்மேலும் இந்த வருடமும் அது போன்ற பல சாதனைகளை நாங்கள் பார்ப்போம். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி 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 நன்றி. வணக்கம். மயிலவனாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தான் என்னத்தை சாதித்தேன் 2025 என்னத்தை சாதித்தேன் என்றதை எங்களுக்கு அழகாக எங்களுக்கு அருமையாக எங்களுக்கு சொல்லித் தந்தார். உண்மையாக அவர் அக்கௌண்டனாக இருக்கிறபடியார் இந்த 2025 அவருக்கு ஒரு பெர்மனண்டான ஒரு அக்கௌண்ட் வேலை ஒன்று அக்கௌண்டிங் வேலை ஒன்று கிடைத்திருக்கு. அதனாலே அவர் அது ஒரு பெரிய ஒரு சாதனையாக கருதுகிறார். உண்மையாக தன்னுடைய வாழ்க்கையில ஒரு யூகேல தனக்கு ஒரு கம்பெனியில பெர்மனண்டான ஒரு வேலை கிடைத்திருக்கு என்றது அவர் செய்த ஒரு சாதனையாக இருக்கின்றது. அதோடு அவர் என்னும் சொல்லுகிறார், தன்னுடைய நேரத்தை தான் மிச்சப்படுத்துகிறேன். அதுவும் ஒரு சாதனை தான். ஒரு மனிதன் தன்னுடைய செயல்கள் மூலம் நேரத்தை உண்மையாக மயிலவன் சொன்ன போல நாங்கள் 2024-23 பார்த்தோம் என்றால் எங்களோட நேரத்தை சில இப்போ பேங்கை பார்த்தீங்கன்னா நாங்கள் பேங்குக்கு அடிக்கடி போவோம். அதாவது ஒவ்வொரு நாளும் நாங்கள் பேங்குக்கு போவோம். பேங்குக்கு போயிட்டு நாங்கள் பிஸ்னஸ்ல இருக்கிறபடியா பேங்கில் போய் காசுல போடுவோம், காசுல எடுப்போம். என்ன விஷயம் என்றாலும் அங்கே பேங்கில் வைத்தான் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் இந்த 2025 நாங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய திறன் தான் நாங்கள் பேங்குக்கே சென்றிருக்கிறோம். அதாவது என்ன எல்லாவற்றையும் நாங்களே எங்களோட மொபைல்ல இருந்து எங்களோட மொபைல் ஆப் மூலம் எல்லாவற்றையும் மணி மாட்டுகிறதா மணி எடுக்கிறதா எல்லாவற்றையும் நாங்கள் அதுல இருந்தே செய்யக்கூடியதா இருக்கிறது. அவர் சொன்ன மாதிரி நேரத்தை நாங்கள் மிச்சப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த 2025 எங்களை ஒரு சாதனையாளர்களாக மாற்றி இருக்கிறது என்றதை அழகாக எங்களுக்கு சொல்லிக் கொண்டு செல்லுகிறார் மயிலவனர்கள். எதிரணிகள் இல்லை 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 அப்படி இல்லை, அதாவது சொந்த சுமையை தூக்கி தூக்கி சோர்ந்து போனோமே, சொந்த சுமையை தூக்கி தூக்கி சோர்ந்து போனோமே என்று எங்கட வாழ்க்கை 2025 சரியான ஒரு வேதையான வாழ்க்கையைத்தான் போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் எங்கட வாழ்க்கை மட்டுமல்ல, நாங்கள் பிற நாடுகளை பார்த்தாலும் ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கையாகத்தான்
போய்கொண்டிருக்கிறது என்று இந்த அடிக்காக இப்பொழுது லிசாலன் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைக்க வருகிறார். உண்மையாக அவருடைய சொந்த கருத்தும் பெறும், அதோடு அவர் தன் கண்களால் பார்க்கின்ற கருத்துக்களையும் தங்கள் முன் கொன்ற இருக்கின்றார். வாங்க லிசாலன் அவர்கள். அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை அனைவருக்கும் நான் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். மற்றும் இந்த தளத்தில் உரையாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த சதீஷ் நன்றியை முதலில் தெரிவித்துக் கொண்டு 2025 ஆண்டு சாதனையா வேதனையா என்ற தலைப்பிலே எனக்கு தரப்பட்டது வேதனை தான் என்று சொல்லி, அந்த வகையிலே உண்மையை சொல்ல போனா உண்மையாகவே எனக்கு வேதனை தான். 2025 ஆண்டு இதற்கு நான் முன்னைய வருடங்கள் பரவாயில்லை என்று கூட நான் சொல்லலாம். 2018 ஆண்டுக்கு பிற்பாடு நடந்த ஒவ்வொரு விடயங்களும் எங்களுக்கு வேதனையைத்தான் உண்மையிலேயே படிப்படியாக தந்தது. காரணம், அந்த கோவிட்டுக்கு பிறகு அனைவருடைய வாழ்க்கையுமே திசை மாற்றப்பட்டதுதான் உண்மை. கல்வியாக இருக்கட்டும், வேலைகளாக இருக்கட்டும், குடும்பங்களாக இருக்கட்டும், ஒவ்வொன்றிலுமே அனைவரும் 2018 ஆண்டுக்கு பிறகு அனைவருடைய கனவுகளும் சிதறடிக்கப்பட்டது. அதன் பிற்பாடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்ப 2024 ஆண்டு கண்மூடி திறப்பதற்கு ஒரு இமைக்கா நொடி போல் அது 2024 ஆண்டு பறந்து சென்றதை அனைவரும் காணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரிதான் இந்த 2025 ஆண்டும் கண்மூடி திறப்பதற்குள் அது வேகமாக போய்விட்டது. மற்றும் இந்த 2025 ஆண்டு தான் எத்தனையோ விதமான அனர்த்தங்களும் எங்களுடைய நாட்டிலே தாய்நாட்டை எடுத்துக்கொண்டால் தெரியும். பாரிய அனர்த்தங்கள், இத்தனை ஒரு உயிரிழப்புகள் எல்லாம் ஏற்பட்டது. அது 2025 ஆண்டில் தான். அது வேதனைக்குரிய ஒரு விஷயமாகத்தான் கருதுகிறோம். ஆனால் அதுல ஒரு சிறிய ஒரு நன்மையை பார்த்தோம்னு சொன்னா, பல மக்களுடைய கருணையையும் இரக்க குணங்களையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. ஒரு கஷ்டத்தில் தான், ஒரு துன்பத்தில் தான் நிறைய நற்குணங்களும் நல்ல மனிதர்களும் வெளிக்கொணரப்படுவார்கள் என்பதுதான் அதனுடைய தாற்பயமாகவும் அமைந்திருக்கிறது. மற்றும் என்னுடைய வாழ்விலை எடுத்து பார்த்தால் 2025 ஆண்டு எனக்கு ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பாரிய திரை திருப்பங்களை ஏற்படுத்தியது. ஆனா ஏற்படுத்தியதோடும் பல வகையான ஒரு சில நன்மைகளையும் தந்தது என்றுதான் நான் கூற வேண்டும். வேலை மாற்றங்கள், அப்படி நிறைய விஷயங்கள் எனக்கு தந்தது. வேதனையாக இருந்தாலும் அதை நாங்கள் உண்மையிலேயே அதை நாங்கள் சாதுரியமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள பழக வேண்டும். ஒவ்வொரு வகையான வேதனைகளும் எங்களுக்கு ஒவ்வொரு வகையான ஒரு கல்வியை தான் தருகின்றன என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொரு எல்லாவற்றையும் கடந்து வருவதுதான் வாழ்க்கை. அப்ப இந்த 2025 ஆண்டு எனக்கு பர்சனலா எனக்கு வந்து ஒரு வருத்தத்தை தந்தாலும் அதை நாங்கள் கடந்து வெற்றிகரமாக இந்த 26 ஆண்டு நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் என்றால் அது உண்மையிலேயே ஒரு சாதனை தான், எங்களுக்கு சாதனை தான். ஆனால் அது உண்மையிலேயே வேதனையாகத்தான் இருந்தது. அப்ப வேதனைகள் தான் சாதனைகளுக்கு அடிப்படையாக இருக்கின்றது. இந்த 2025 ஆண்டு பலருக்கும் வேதனையை அளித்தாலும் நம்பிக்கையாக 26 ஆண்டில் நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் என்று கூறி அடுத்த எதிர்த்தரப்பினருக்கு வழிவிட்டு நிற்கின்றேன். நன்றி. நன்றி 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 லிசானர்கள் அழகாக சொன்னார். உண்மையாக தனது வாழ்க்கையிலும் வேதனைகள் பண்றது, அந்த வேதனைகள் மூலம் சாதனைகள் படைத்தேன் என்று. அதனால உண்மையாக அது யாருக்கு பரிசு கொடுக்கணும்னா வேதனையைத்தான் கொடுக்கணும். ஏன்னா வேதனை வந்ததாலதான் தான் சாதனை படைத்திருக்கிறேன் என்றதை அழகாக இந்த இடத்துல மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி போட்டு செல்லுகிறார். உண்மையாக ஒவ்வொரு நாடுகளுக்குள்ள சண்டைகளும் ஒரு நாடுகளுக்குள்ள இயற்கை அனர்த்தங்களையும் உண்மையாக உருவாக்கியது இந்த 2025 தான் கூடுதலாக. என்றாலும் பார்ப்போம். இல்லை இந்த 2025 உண்மையாக ஒரு சாதனையான ஆண்டுதான். என்னுடைய வாழ்க்கையில இது ரொம்ப காரியங்களை நாங்கள் சாதித்துள்ளோம், ரொம்ப நன்மைகளை செய்து நாங்கள் சாதித்திருக்கிறோம் என்று இப்பொழுது எங்களது கணேசினி அவர்கள் தனது கருத்தை தனது சொந்த கருத்தையோ அல்லது தான் பார்த்து ரசித்த கருத்துக்களையோ எங்களுக்கு முன்பு கொண்டு இருக்கின்றார். வாங்க கணேசினி அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். புதிய ஆண்டில் புதிய தலைப்பினூடாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்பாக
எடுத்துக்கொண்ட விடயம் 2025ஆம் ஆண்டு, அதாவது சென்ற வருடம் எங்களுக்கு சாதனை ஆண்டாக இருந்ததா அல்லது வேதனை ஆண்டாக இருந்ததா என்றால் நிச்சயமாக சாதனையே தான். கண்ணதாசன் பாடல் ஒன்றும் அழகாக இருக்கின்றது. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் பாடி நின்றால் ஓடுவதில்லை, பாடி நின்றால் ஓடுவதில்லை என்றால் எல்லாட்டு வாழ்க்கையிலையும் நிச்சயமாக துன்பங்கள் இருக்கும். நாங்கள் துன்பம் என்று தோன்ற அப்படியே விழுந்து விட்டால் ஓடிக்கொண்டிருக்காது. நதி போல நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏதாவது இடங்கள் வந்தால் நதி போல ஓடிக்கொண்டு இருக்கின்ற பொழுதுதான் எங்களால் ஒரு சாதனையை பார்க்க முடியும். அருமையாக லிசாலன் சொல்லியிருந்தார், எத்தனையோ துன்பம் வந்திருந்த போதும் என்று சொல்லியிருந்தார், அங்கே பல நல்ல உள்ளங்களை நல்ல விஷயங்களும் காணக்கூடியதாக இருந்ததென்று. ஆகவே அதுவும் ஒரு சாதனை தான். இன்றைக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு தருணத்தில் கருத்தது போல எங்களுடைய தாய்நாட்டில் பல நாடுகளையும் பல அலைவுகளையும் துன்பங்களையும் பார்த்திருந்தாலும் எங்களுடைய நாடுகள் எங்களுடைய உறவுகள் சந்தித்த பிரச்சனைகள் நாங்கள் இன்று இல்லை ஒவ்வொரு இயற்கையாலும் செயற்கையாலும் பொருளாலும் பல துன்பங்களை பார்த்தவர்கள் இருந்தாலும் நாங்கள் துவண்டு இருந்து விடவில்லை. ஓடிக்கொண்டு தினமும் சாதனையாளர்களாகத்தான் இருக்கின்றோம். அங்கவீனர்களாக இருக்கின்ற எத்தனையோ மனிதர்கள் நாங்கள் அங்கவீனம் அடைந்து விட்டோம் என்று அவ்வாறு இருக்கவில்லை. இன்றைக்கு எங்களுடைய வன்னிநில பரப்பை பாருங்கள், எத்தனை அங்கவீனர்கள் இன்றைக்கு ஒரு சாதனையாளர்களாக இருக்கின்றார்கள். உண்மையை மிகவும் பெருமைப்படக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. அது சென்ற ஆண்டிலே எங்களுக்கு இந்த நவீனத்து வசதி வாய்ப்புகள் வந்த இடத்துல எல்லாரும் அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே எல்லோரும் நாங்கள் உடைந்து விட்டோம், வீழ்ந்து விட்டோம், ஏதாவது துன்பம் வந்து விட்டது என்று ஒருவரும் இருக்கவில்லை. அடுத்த நகர்வை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற காரணங்களால் தான் நாங்கள் இன்றைக்கு சாதனை மனிதர்களாக இருக்கின்றோம். எத்தனையும் உதாரணமாக என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் எடுத்துக்கொண்டால் நீண்ட காலமாக ஒரு படிப்பு படிக்க முடியவில்லையே, ஏதோ ஒரு சூழலில் என்னுடைய படிப்பை தடை செய்து கொண்டிருக்கின்ற மிக ஒரு ஒரு ஏன் இப்படி கொஞ்சம் படித்தால் இன்னும் கொஞ்சம் முன்னேறலாமே, அல்லது முன்னேறதை விட ஒரு வெளி உலக அறிவு நாங்கள் பெற்றுக்கொள்ளலாமே என்ற ஒரு ஏக்கம் என்ற மனதில் எப்பவுமே இருந்து கொண்டு இருந்தது. பிள்ளைகளை பார்க்கும்போது இப்போ இன்றைய கால மாணவர்களை பார்க்கின்ற பொழுது இப்படியெல்லாம் வசதி வாய்ப்பு இருந்தால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமோ, அல்லது ஏதாவது ஒரு இடத்துல வந்திருக்கலாம், ஷைன் பண்ணியிருக்கலாமே என்ற ஒரு அந்த ஏக்கம் என்ற மனசுல நிச்சயமாக இருந்து கொண்டே இருந்தது. திடீரென்று தான் என்னோட நண்பி ஒருவர் தொலைபேசியில தொடர்பு கொண்டார். உங்களுக்கு இப்படியான ஒரு நிறைய கற்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது, நீங்கள் இணைந்து கொள்ள விரும்புகிறேன், உங்களுக்கு ஆர்வம் இருக்கின்றதானே படிக்கிறதுக்கு, அப்ப நல்லது சார், உங்களோட பிள்ளைகளையும் பாடசாலைக்கு அனுப்பி விட்டாச்சு, அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்துறதாக இருக்க வந்து சொன்ன பொழுது எனக்கு இன்றைக்கு இணைந்து எனக்கு இன்றைக்கு ஒரு வருஷத்தை கடத்தக்கூடியதாக இருந்தது. நிச்சயமாக என்னுடைய எத்தனையோ 20-25 வருடங்களுக்கு பிறகு ஒரு பாடத்தை நாங்கள் படிப்பது என்பது எனக்கு பெரிய ஒரு சாதனையாக இருந்தது. அதுக்கு ஒத்துழைப்பு தந்த என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அந்த நேரங்களை எனக்கு தர்றதில் அவர்கள் தாங்கள் சிரமங்களை எடுத்துக்கொண்டு அந்த நேரத்தை எனக்கு தந்ததுக்கு கணவருக்கோ பிள்ளைகளுக்கோ நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த இடத்துல அது எவ்வளவு தூரம் என்னால கொண்டு போக முடியுமன்றது எனக்கு தெரியல. முடிஞ்ச வரை நான் அதை கொண்டு போக முயற்சிப்பேன். நிச்சயமாக அந்த சாதனையை நிகழ்த்துறதுக்கு 2025ஆம் ஆண்டு எனக்கு வழி சமைத்து தந்தது என்பதில் நான் பெருமைப்படுகின்றேன். ஒவ்வொரு வருடம் எங்களுக்கு பொது வருடம் தான். எப்பவுமே நாங்க சொல்லுவோம், தாய் பிறந்தால் வழி பிறக்கும் என்று. அப்ப எந்த ஒரு வருடமும் எங்களுக்கு அது பாதகத்தை அள்ளித்தர இல்லை. நிச்சயமாக போன வருடமும் எங்களுக்கு எத்தனையோ வழி சமைத்து தந்தது. பொருளாதார விஷயத்திலையும் என்றாலும் சரி, ஒவ்வொரு விஷயத்திலையும் மருத்துவத்துல மயிலவன் சொன்ன போல ரொம்ப சாதனைகள். முக்கியமாக இந்த புற்றுநோய்க்கு எத்தனையோ உயிர்கள் நாங்கள் பறி கொடுத்து விட்டோம். அந்த இடத்துல புற்றுநோய்க்குரிய மருந்தை கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்லிக்கல உண்மையாக அந்த சென்ற வருடம் எங்களுக்கு ஒரு சாதனை ஆண்டாகத்தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம விண்வெளி ஆராய்ச்சிகள் இன்றைக்கு இல்லாத இடமே இல்லை என்று சொல்லலாம். சமையல் அறையில இருந்து எல்லா இடத்துலையும் போன வருடமும் நாங்கள் ஒரு செலவு இயந்திரத்தை வாங்கி கொண்டோம். உண்மையாக அதை ஆப்ரேட் பண்ணுவதில் யாருக்குமே தாமதம் இருக்காது. நாங்கள் எதை
எந்த வகையான ஆடைகள் அதில் அழுக்கு ஆடைகளை போட்டு நாங்கள் துவைத்துக் கொள்ள போகின்றோம் என்பதை ஏஏ செட்டிங் இருக்கு. அதை கொடுத்து விட்டால் அது தண்டை பாட்டுக்கு அனலைஸ் பண்ணி அது எங்களுக்கு துவைத்து தர போகக்கூடிய மாதிரி எங்களோட வீட்டுக்குள்ளேயே எல்லாமே இருக்குது. ஆகவே எத்தனையோ தொழில்நுட்பங்கள் எங்களுக்கு இலகுவாக இருக்கின்றது. அதுவும் ஒரு சாதனையாகத்தான் இருக்கின்றது. அது சென்ற இடம் எங்களுக்கு அப்படி எல்லாம் அமைந்திருந்தது. மாற்றத்திற்கான வாய்ப்புகள் நிரம்பவே அளித்திருந்தது இந்த 2025 என்று சொன்னால் யாரும் மறக்க முடியாது. தோல்விகள் எங்களுக்கு அதற்கு முந்தைய வருஷங்கள் தந்த தோல்விகள் நாங்கள் அனுபவமாக எடுத்துக்கொண்டுதான் போன வருடம் பல சாதனைகளை புரிந்திருந்தோம். ஆகவே ஒவ்வொரு வருடத்திலும் நாங்கள் தோல்விகள் என்று சொல்லி அதை நாங்கள் வேதனை என்று நின்று விடாமல் அதை அனுபவமாக எடுத்துக்கொள்கின்ற போது ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு சாதகமாகவே அமைந்து விடுகின்றன. அதனால் நாங்கள் சாதனைகளை படைத்து விட முடியும். இந்த சவால்கள் நிறைந்த வாழ்க்கை தான் மனிதனை வலுப்படுத்துகின்றது. அப்ப நாங்கள் வேதனை என்று போட்டு இருந்தால் அது சவால்களாக இருக்கணும். சவால்கள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் மனிதர்கள் அவ்வாறு இருந்து விடுவோம். சொல்லலாம், எங்களுக்கு மேலாலேயே அந்த பூஞ்சனம் பிடித்து விடும் என்று சொல்லுவார்கள். சவால்களை எடுத்து எதிர்நோக்கமாக இருந்தால் நாங்கள் இலக்குகளை நோக்கி போகலாம். நிச்சயமாக அது சாதனையாகத்தான் இருக்கும். எத்தனையோ முயற்சி, தைரியம், தொடர்ச்சி, முயற்சி அதற்குரிய தைரியத்தை கொண்டு அதை தொடர்ந்து செல்ல வேண்டும். அவ்வாறு நாங்கள் பலர் முயற்சி எடுப்பார்கள், அவரை விட்டு விடுவார்கள். அதை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும். அந்த தொடர்ச்சி இருந்தால் நிச்சயமாக நாங்கள் சாதனை புரியலாம். இவர்கள் ஏன் தோல்வி என்று சொல்கின்றார்கள் என்றால் பயம். இந்த பயமும் தளர்ச்சியும் நிச்சயமாக தாமதம், பிறகு நாளைக்கு என்று நாங்கள் பிற்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அதுல நான் அனுபவப்பட்டபடியாத்தான் நான் சொல்றேன். ஒரு பயம், எதை எடுத்தாலும் ஒரு பயம், தளர்ச்சி, எங்களால முடியுமா, அல்லது பிறகு செய்வோம், நாளைக்கு செய்வோம் அண்டது பின்னுக்கு போற விஷயம் நிச்சயமாக எத்தனையோ வேதனைகளை தந்தது. ஆகவே இதையெல்லாம் கலந்த இடத்துல நாங்கள் நிச்சயமாக சாதனைகளை புரிக்கலாம். அந்த புரிதலுக்கான அந்த புரிதலால் இன்றைக்கே நீங்க வளர்த்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இங்கே எதிர்த்தரப்பிலே வேதனை என்று சொன்னவர்கள் அவர்கள் எத்தனையோ சாதனைகளை படைத்தவர்களாகத்தான் இங்கே இருக்கின்றார்கள் என்பதையும் நான் அறிவேன். இதுல இன்றைக்கு பட்டிமன்றத்திற்காக வந்திருந்தாலும் கூட அவர்களும் பல சாதனைகளை புரிந்தவர்களாகத்தான் இங்கே இருக்கின்றார்கள். எல்லோரோட கையிலேயும் இன்றைக்கு ஏஐ தொழில்நுட்பம் இல்லாம யாருமே இல்லை. அதால நிச்சயமாக எத்தனையோ வேலை பழுக்கள்ல இருந்தவர்கள் வேலைகளை எடுத்துக்கொள்வதாக இருந்தாலும் சரி, நேரங்களை சுருக்கிக் கொள்வதாக ஒரு தேடல்கள், இலகுவாக தேடல்களை ஈடுபடக்கூடியதாக இருந்தாலும் சரி, எல்லாம் எத்தனையோ வழி சமைச்சு தந்திருக்கிறது இந்த 2025 என்று சொல்லலாம். வெறுமனை 2025 எங்களுடைய முயற்சி, 2025 ஆண்டு எங்களுடைய முயற்சிகளும் தைரியமும் எவ்வளவு தூரம் இருந்தது என்பதை பொறுத்தே இந்த சாதனைகள் ஒவ்வொருவரிடம் வந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். மயிலவன் சொன்னது போல எங்களோட வீட்டிலையும் இரவு பகல் நித்திரைகள் சாப்பாடு எல்லாம் குறைச்சி எத்தனையோ முயற்சிகள் செய்திருந்தபடியா நாங்களும் சில முன்னேற்றங்களை கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது. அது முக்கியமா நான் என்ன சொல்லல, என்னுடைய கணவரை எடுத்துக்கொண்டால் அவருடைய அந்த முயற்சி நிச்சயமாக போன 2025 ஒரு சாதனை ஆண்டாகத்தான் இருந்தது. தனிய குடும்ப முயற்சி என்று சொல்வதற்கு இல்லை, தனியொருவருடைய முயற்சி, அவருடைய விடாமுயற்சியும் அந்த இலக்கை நோக்கி செல்கின்ற அந்த தைரியமும் அவருடைய சாதனையாளராக மாற்றியது. ஆகவே அப்ப எண்ணிக்கொண்டே அங்கு அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்றைக்கு டிஜிட்டல் உலக சாதனை அடைந்து விட்டதை போல எல்லா இடத்துலயும். இப்ப எங்களுடைய தாய்நாட்டை எடுத்துக்கொண்டால் கூட இந்த பஸ்ஸுக்கு இங்க நாங்கள் பேங்க் கார்டை யூஸ் பண்றது மாதிரி அங்கே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இருந்த இடத்துல இருந்து எந்த ஒரு பண மாற்றங்களை செய்து கொள்ளலாம். அது இருந்தாலும் அதிலேயும் எவ்வளவு தூரமான முன்னேற்றத்தை எங்களுடைய தாய்நாடு கண்டிருக்கிறது என்று சொன்னால் 2025 ஆண்டு நிச்சயமாக ஒரு சாதனை ஆண்டாக இருக்கின்றது. எத்தனையோ பெண் உற்பத்தியாளர்கள் தாய்நாட்டை பொறுத்தளவுல இன்றைக்கு உலகம் பூராக தங்களுடைய பெயர்களை சொல்லி முகங்களை காட்டிக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய விஷயத்தை 2025 ஆண்டு எங்களுக்கு நிச்சயமாக தந்தது. இளைஞர்களையும் எடுத்துக்கொள்ளலாம். எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கு எங்களுடைய தாய்நாட்டில் இருக்கின்ற சிறிய சிறிய பிள்ளைகள் கூட
எத்தனையோ பாடகர்களை நீங்க சாதனையாளர்களா பார்த்துப்பீங்க. உலகம் அறிஞ்ச சாதாரணமாக எங்கிற தாய் நாட்டுகளே இல்லாமல் அல்லது தெரிந்த மொழிகளை பேசக்கூடியவர்களாக மட்டும் இல்லாமல் எல்லா மொழியினரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாதனையாளர்களை தந்ததும் 2025. இப்படி அடுக்கி கொண்டு போனால் சாதனைகள்ல நாங்கள் இன்றைக்கு சொல்லிவிட முடியாது. ஆகவே 2025 எங்களுக்கு அளித்தந்தது சாதனைகளே என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அன்மியூட் பண்ணுங்க, மியூட்ல இருக்கணும். நன்றி நன்றி நன்றி. அழகாக கணேசனி அவர்கள் சொன்னார் என்னவென்றால் 25ஆம் ஆண்டு எங்களுக்கு சாதனை ஆண்டுதான் என்று அழகாக சொன்னார். அதாவது 24ஆம் ஆண்டுல நாங்கள் விட்ட வேதனைகள் 25ஆம் ஆண்டுல சாதித்தோம் என்றதுக்கு என்று அழகாக எங்களுக்கு சொல்லிவிட்டு செல்லுகிறார். அதே போல இப்பொழுதும் வேதனைக்காக வந்தவர்களும் இந்த 25ஆம் ஆண்டில நாங்கள் பட்ட வேதனைகள் 26ஆம் ஆண்டுல எங்களுக்கு ஒரு சாதனையாக கட்டாயம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இந்த பட்டிமன்றத்துக்கு அவர் கதைக்க வந்திருக்கிறார்கள் ஒழிய, ஆனா அவர்களோட எண்ணக்கரு இந்த ஆண்டு நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கையோட தான் நாங்கள் இந்த பட்டிமன்றத்தை உருவாக்கி இருக்கிறோம். அதாவது எதிரும் புதிரும் இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறோம். இப்பொழுது வருகிறார் சினேகா அவர்கள். உண்மையாக 2025 உண்மையாக ஒரு வேதனையான ஆண்டுதான். அந்த வேதனையை நாங்கள் 26ஆம் ஆண்டு மாற்றுவோம் என்றாலும் அந்த அணிக்காக அவர் எங்களுக்கு வாதாட வருகிறார். இதோ சினேகா அவர்கள், வாங்கோ. எல்லாருக்கும் இந்த நேர வணக்கம். எதிரும் புதிரும் நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு வந்து மகிழ்ச்சி. உண்மைக்கும் சொல்ல போனா 2025 கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஆண்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும். ரீசன் என்னட்டு சொன்னா என்ன நடந்துச்சுட்டு எனக்கே தெரியல. எல்லாம் அப்படி எல்லாமே இந்த ஒரு என்ன சொல்றது, இந்த ஓன் டிசிஷன்ல நல்லா இருக்குமோன்னு நினைச்சு கடைசியில எல்லாமே பிழைச்சு போனதான் மிச்சம். அதாவது என்ன சொல்லலாம், அது ஒரு பாட்டு வரையிலே சொல்லலாம். அப்படின்னா, கண்ணே கண்ணே காணாமல் போனேனே, யாரும் பார்க்காத மீனாய் மீனாய் நானேனே, இதயம் கிளியும் மொழி கேட்டே, இதயா இதயா ஒளி கேட்கிறேன், விலைகளை பறிக்கிறார், கனவே கனவே களைத்தாயே, தொடர்ந்திட விடுவாயா, வழிகள் கொடுத்தாயே, உறங்கிட விடுவாயா. இப்படி நான் அதாவது ஒரு எஜுகேஷனுக்குள்ள போனேன். அதுல ஸ்டார்ட்ல சிலபஸ் எல்லாம் கஷ்டமா இருந்துச்சு. சரிடாப்பா இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதை அட்வான்ஸ்லயே வித்ரோ பண்ணிட்டு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கால் பண்ணியிருந்தாங்க. சரி அப்ப அதுக்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்கு போய் ஜாயின் ஆகிடுச்சு. அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்ட் மாதிரி தான். ஆனா டேட்டா இப்ப எனக்கு வந்து என்னன்னா கால் கதைச்சு கஸ்டமர்ஸை நாங்க கூப்பிடுற வேலை. இப்ப எனக்கு ஒரு கஸ்டமர்ஸுக்கு இவ்வளவு படி என்று சொல்லி பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன் அந்த வேலை. சரி ஓகே கம்ஃபர்டபுளா இருக்கும், ஒரு 6 months பெர்மனன்ட் ஆகிட்டு அங்கால அப்படி ஒரு குட் ஜாப் ஒன்று தான் லைஃபுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்டடிஸ் அரவாசி லீவ் விட்டு என்ன செஞ்சேன், வேலைக்கு போய் ஜாயின் ஆனேன். பயத்துல எக்ஸாம் எல்லாம் செய்துட்டு தான் வேலைக்கு போய் ஜாயின் ஆனேன். அதுக்கு பிறகு பார்த்தா வேலை போக போக கஷ்டமா போயிட்டு இன்னும் பெர்மனன்ட் ஆகல. சேர்ந்து இப்போ ஒரு 6 months பாஸ் ஆயிட்டு இன்னும் பெர்மனன்ட் ஆகல. பட் எனக்கு அந்த ஸ்டடீஸுக்கு போனேன் வந்துட்டு எல்லாமே A+ மெயின் தான். சரி அநியாயமா கிடைச்சி அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம இப்ப 2 கட்டானில நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கு இந்த 2025 ஒரு கஷ்டமான வருஷம் அப்படின்னு சொல்றேன். அதோட இல்லாம இந்த இப்ப எல்லாருமே எனக்கு யாருமே அட்வைஸ் பண்ணி இல்லைன்னு சொல்ல இயலாது. எல்லாருமே இருந்தாங்க. பட் எல்லாமே என்ன ஓன் டிசிஷன்லயே போயிட்டு இருந்துச்சு. சரி இல்ல சக்சஸ் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. சரி எல்லாரோடையும் சண்டை பிடிக்கிறோம், என்ன நடந்தாலும் நாங்க இதுல சக்சஸ் காட்டணும் அப்படின்னு சொல்லி அப்படின்ற ஒன்று வந்து இந்த மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் எல்லாத்துக்குள்ளயுமே போனேன். ஏன்டா இது இப்ப நாங்க இப்ப வேற யாரும் சொல்லி அந்த வேலைக்குள்ள போறோம், வீட்டாக்கள் எல்லாம் சொல்லி செய்யறோம்னா இப்போ ஏதாவது ஒரு பிள்ளை செய்யாம ஃபேமிலி மேல நாங்க அந்த இல்ல நீங்க சொல்லிதான் நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்லக்குள்ள ஒரு எங்களுக்காவது ஒரு ஆறுதலா இருக்கும்.
இது என்னண்டா என்டைய ஹோல் டிசிஷனும் எண்டு தரக்குள்ள எனக்கு சரியான கஷ்டம். என்னடாப்பா இப்படி 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 ஒரு பிள்ளையான முடிவு எடுத்துட்டேன். இது எல்லாமே ஒரு நாளைக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லி இப்ப வேலை எனக்கு செட் ஆகுது இல்லைன்னு விளங்குது. இருந்தாலும் ஒண்ணும் செய்ய இல்லாத ஏன்டா அங்க அதை ஹாஃப்லயே விட்டு வந்தேன். இனி அதை கண்டினியூ பண்றேன்டா ஃபைன் காசு எல்லாம் கட்டி அதே ஒரு 1.5 lakh அப்படி வரும். அப்ப ஃபைன் கேஷ் எல்லாம் கட்டி திரும்பி கைடன்ஸ் புக்ஸ் எல்லாம் வேண்டி அது சரியில்லை, அது சக்சஸ் ஆகாது, விளங்கிட்டு அதுக்குள்ள போக இயலான்னு சொல்லி இப்ப திருப்பி வேலை ஒரு மாதிரி செட் ஆகும், செட்டில் ஆயிரலாம்னு நம்பிக்கையில 2026க்குள்ள கால் எடுத்து வச்சிருங்க. பாப்போம். எல்லாம் ஒரு மோட்டிவேஷன்ல போகுது. நிலவென்ன கூரை இல்லாத மனம் இங்கு ஏது, காலம் என்னும் தோழன் உன்னோடு தடைகளை மீறு, மாறுவோர் தானா நிலை எல்லாமே கண்ணோடு, மீதி இருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும், தோளில் நம்மை ஏந்திக் கொள்ளும் நமக்கான நாள் வருமே அப்படின்னு நமக்கான நாள் ஒரு நாளைக்கு வரும். அந்த நாளை நோக்கி என்ன செய்ய நம்பிக்கையோட பயணிப்போம். வந்து இந்த 2026 பார்ப்போம், எல்லாம் சக்சஸ் ஆகும். கடவுள் நம்புவோம், எங்களையும் நம்புவோம், எங்களுக்கு மேல கடவுளையும் நம்புவோம், எல்லாரையும் நம்புவோம். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. அழகாக சினேகா அவர்கள் தன்னுடைய வாதத்தை பாடல் மூலம் எங்களுக்கு அழகாக சொன்னார். உண்மையாக தன்னுடைய நிலைமை எப்படி, தன்னுடைய சிச்சுவேஷன் எப்படி, தான் எப்படி வேதனையாக இந்த 25ஆம் ஆண்டு கடந்து வந்தேன் என்றதை அழகாக சொன்னார். ஆனால் அவருக்கு இந்த 26ஆம் ஆண்டு உண்மையாக வெற்றி கொடி கட்டு படைகளை முட்டும் வரை முட்டு என்ற நல்ல ஒரு பாடலை அவருக்காக நானும் பாடுகிறேன். உண்மையாக இந்த ஆண்டு அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டாக அமையும். உண்மையாக அவர் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வேதனை தான் சாதனைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வேதனை ஒருவர் அடையும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு தன் நம்பிக்கை ஒன்று பிறக்கும். அந்த தன் நம்பிக்கை தான் ஒரு சாதனைக்கு ஒரு அடையாளமாக எங்களுக்கு கிடைக்கின்றது. அதாவது உண்மையாக அழகாக எங்களுக்கு சொல்லிவிட்டு போறார். அதுக்கு எதிர்த்து என்னென்ன தங்கள் நிலைமைகளை நாங்கள் ரெண்டா பிரித்து, எங்கள் அணிகளை ரெண்டா பிரித்து ஒப்பீனியங்களை அவைகள் இந்த கருத்துக்களை கேட்கின்றோம். உண்மையாக சாதனை என்ற அணிக்காக இப்பொழுது எங்களுக்கு சாதனா அவர்கள் பெறப்போகிறார். சாதனா அவர்கள் 25ஆம் ஆண்டு நான் சாதித்துள்ளேன், என்னென்ன விஷயங்களை சாதித்துள்ளேன், எனக்கு அந்த ஆண்டு நல்ல ஆண்டாக இருந்தது என்றதை எங்களுக்கு அவ அழகாக இப்பொழுது தமது பாணியிலே எங்களுக்கு சொல்லுவார். வாங்கோ கலைங்கோ. அனைவருக்கும் வணக்கம். 2025 சாதனை என்ற அணியில் நான் பாதர வந்துள்ளேன். 2025 பார்த்தேன் எங்க வேர்ல்ட் ஃபுல்லா வந்து ஒரு பெரிய சக்சஸ் வந்து இருந்தன. AI வந்து ஒரு ஹோல் நியூ லெவலுக்கு அட்வான்ஸ் ஆகிருக்குது. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேர்ல்ட் ஃபுல்லா வந்து ஹெல்ப் பண்ணிக்கிற அவங்க படிப்பு விஷயத்தில். அண்ட் வந்து டாக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க நோய் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிற. இது வந்து ஒரு பெரிய சாதனை தான். இது மாதிரி கணக்கு பார்த்தீங்கன்னா மாணவருக்கு எஜுகேஷன் வந்து எஜுகேஷன் பாயிண்ட் ஹெல்ப் பண்ணிக்கிற. இது வந்து ரிமோட் பிளேசஸ் வந்து கணக்கா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த ஆக்சஸ் இல்லை படிப்புக்கு. அவங்க வந்து நேரம் கிடைக்காட்டி இல்லாட்டி அவங்க சிச்சுவேஷன் சரியில்லை இல்லாம இருக்கு. அதனால வந்து ஆன்லைனா படிக்கிறோம். இந்த ஆன்லைன் ரிசோர்சஸ் பிளாட்ஃபார்ம் வந்து பெரிய சக்சஸ் ஆகிருக்கு 2025. ஸோ நல்லா ஈஸியாக இருக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யங் லீடர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிசம் இவங்க வந்து அவங்களுக்கு என்ன வந்து பிலீஃப் இருக்கிற வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். இப்படி வந்து கணக்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படி வந்து கணக்கு இருக்கிற. அண்ட் வந்து முந்தைய காலத்தில் வந்து சொல்லிப்பையும் இவங்களால சின்ன பிள்ளைகள் அவங்க என்ன சொல்றது வந்து இருக்க மாட்டேன்னா. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 2025க்குள்ள கணக்காக்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறையும் அண்ட் வந்து அவங்க என்ன சொல்லுறையும் வந்து என்கேஜ் பண்ணி வந்து கேட்குறையும். அண்ட் 2025க்கு பார்த்தீங்கன்னா கணக்க வருஷம் நாங்கள் சொல்லுறையும் அவேர்னஸ்க்கு. ஸோ வந்து பிளாஸ்டிக் யூஸ் கூடியா இருக்கிறேன்னு கணக்க எப்படி சொல்லிக்கிறோம். 2025 தான் பெரிய சேஞ்ச் கண்டிக்கிறோம். இந்த நியூ எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அண்ட் ஒரு பெரிய எஃபெக்ட் வந்து நடந்துக்குது. சேட்டல்ஸ் வந்து கணக்கா சொல்லிக்கிறோம் நியூஸ் பற்றி அவங்க என்டேஞ்சர்டா இல்லைனே.
இது வந்து ஒரு பெரிய சாதனை தான். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அழகாக சாதனா அவர்கள் சொல்லிட்டு போனார். உண்மையாக சிறு பிள்ளைகளின் நினைவுகளுக்கு பெரியவர்கள் இப்பொழுது ஆதரவு கொடுக்கிறார்கள் என்பதை உண்மையாக அவர்கள் முந்தைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறார்களோ அதைத்தான் செய்ய வேணும், அதைத்தான் படிக்க வேணும் என்ற ஒரு கருத்து இருந்தது. இப்பொழுது 25ஆம் ஆண்டு அதுல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்றதை எங்களுக்கு அழகாகவும் தமது பாணியில் எங்களுக்கு அழகாக சொல்லிட்டு போயிருக்கிறார். நன்றி. இல்லை, எங்களுக்கு இந்த ஆண்டு கடந்த ஆண்டு வேதனையைத்தான் தந்தது. ஆனால் தந்தது அன்று இல்லை, வேதனை தான் தந்தது என்ற அணிக்காக இப்பொழுது கர்சனா அவர்கள் வாதாடப் போகிறார். அதாவது அந்த வேதனைகள் தந்த வேதனைகள் 26ஆம் ஆண்டு அவர் சாதனையாக மாற்றிக்கொள்வார் என்ற மாதிரி அவர் பட்ட சாதனையும் செய்திருக்கலாம். ஆனால் தந்த வேதனை நீ வரும் ஆண்டுகளை சாதனையாக மாறும் என்று அவருடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் இப்பொழுது இதில் பார்த்துக் கொள்வோம். வாங்கோ கர்சனா அவர்கள். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு எனது வாதத்தை ஆரம்பிக்கின்றேன். இன்றைய தலைப்பு 2025 சாதனையா வேதனையா? நான் 2025 வேதனையை என்று கூற வந்துள்ளேன். அண்மையில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஸ்ரீலங்காவுக்கு நிறைய புயல், மழை and flooding வந்தது. இதனால் 272,000 people are displaced. So அவங்களுக்கு வீட்டு இது flood பண்ணிட்டது. ஸோ அவங்களுக்கு அங்க லிவ் பண்ண முடியாது. அவங்களுக்கு 634 deaths and 183 are missing. Now நீங்க யோசிங்க, அந்த ஆக்கள் எல்லாம் லாஸ் பண்ணிட்டோம். அது எவ்வளவு வேதனையா இருக்கும். Also அவங்க ஆசையா வாழ்ந்த பெட்ஸும் லாஸ் பண்ணிட்டோம். அவங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம், அவங்க காசு எடுத்தது லைக் அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் அதுவும் போச்சுது. அதுவும் அவங்க லாஸ் பண்ணிட்டோம். அண்ட் மொத்தமாக அழிந்து விட்டது. இது மிகவும் வேதனையான விடயம். நிறைய பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைகளை லாஸ் பண்ணிட்டோம். அது மாதிரி பிள்ளைகள் பேரண்ட்ஸை லாஸ் பண்ணிட்டோம். இந்த ஃப்ளட் ஏற்படுத்திய அழிவு இன்னும் தொடர்கின்றது. அடுத்தாக பல குளோபல் கான்ஃப்ளிக்ட்ஸ் இடம்பட்டது. உதாரணமாக யுக்ரைன் ரஷ்யா war, பாலஸ்தீன் இஸ்ரேல் war, அந்த ஈரான் அண்ட் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட், அது எல்லாம் இந்த போர்களில் அனைத்து நாடுகளதும் பொருளாதாரம் பெரும் பாதிப்பு அடைந்தது. இதனால் 2025 நாடுகளுக்கு மட்டுமல்ல நாட்டு மக்களுக்கு பெரும் வேதனையா அமைந்தது. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி கர்சனா. நன்றி நன்றி கர்சனா அவர்கள் பல சாதனைகள் சாதித்தாலும் தனது அணிக்காக உண்மையாக தனது அணி வேதனை என்ற அணிக்காக அழகாக சொல்லிட்டு செல்கிறார். உண்மையாக இயற்கை அனர்த்தங்கள் ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டதால் ஒரு வேதனை தான் அந்த ஆண்டு எல்லோருக்கும். கடைசி வருடத்துல வேதனை தான் அடைந்திருக்கிறார்கள். எல்லோரும் வேதனையாகத்தான் இருக்கிறார்கள். அதனால இந்த ஆண்டு எங்களுக்கு ஒரு வேதனையை கொடுத்த ஆண்டு. யுத்தங்கள் நடக்கிற செய்திகளையும் நாங்கள் ரொம்ப கேள்விப்பட்டிருப்போம். அப்படி கேள்விப்படும் பொழுது இந்த ஆண்டு எங்களுக்கு ரொம்ப யுத்தங்கள் 2025 உருவாகிருக்குதுன்றது நானும் திங்க் பண்றேன். அப்பொழுது அவர் சிந்திக்கிறது என்னவென்றால், உண்மையாக இந்த 2025 ஒரு வேதனையான ஒரு ஆண்டு என்ற அணிக்காக அவர் நல்லாக எங்களுக்கு சொல்லிட்டு போகிறார். இப்பொழுது மயிலவர்கள் இனி உங்கள் கருத்தில் இருந்தால் சொல்லுங்கள். உண்மையாக சாதனைக்கான கருத்துக்கள் உங்கள் பக்கம் இருந்தால் எடுத்து சொல்லுங்கள். சாரி, ஓகே. அதாவது நிறைய பேர் வந்துட்டு இங்க சோக பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறாங்க. எனக்கு ஏன்னே தெரியல. அதாவது இயற்கை அனர்த்தம் அப்படின்றது ஏதோ 2025 தான் ஏதோ வந்த மாதிரியும் வேற எந்த வருஷம் வராத மாதிரியும், எல்லா வருஷமுமே இந்த மாதிரி ஏதோ ஒரு சிக்கல் வந்து கொண்டுதான் இருக்கும். சரியா? அதாவது இந்த ஒரு படத்துல வந்துட்டு எஸ்.வி. சேகர் சும்மா நக்கலா சொல்லுவாங்க,
பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த பிரச்சனை தான் தீருமா? இல்ல அந்த பிரச்சனைய பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா அந்த பிரச்சனை தான் வருமா? அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப கயக்கிறவங்க தான். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, சோதனைகள் எல்லாத்தையும் நாங்க சாதனையா மாத்துவோம் அப்படின்னு தான் சொல்றேன். நாடா இருக்கட்டும், ஆஹ் இந்த பூமியா இருக்கட்டும், எப்பயுமே வந்துட்டு எவ்வளவோ கஷ்டங்களை வந்துட்டு இந்த உலகம் பார்த்திருக்குது. ஆனாலும் வந்துட்டு அதுல இருந்து நான் ஏற்கனவே சொன்னது போல அதிலிருந்து நாங்க அந்த படிப்பினையை எப்படி நாங்க எடுத்துக்கொள்றோம் அப்படின்றதுதான் எங்களுடைய வெற்றியை வந்துட்டு தீர்மானிக்குது. எல்லாருக்குமே பிரச்சனைகள் அப்படின்றது வந்துட்டு எஸ் கண்டிப்பாக வந்து கொண்டுதான் இருக்கும். அந்த ஆஹ் பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு வராட்டி என்று சொன்னா உங்களுடைய அந்த தனித்துவம் and அதை எதிர்க்கிற சக்தி வந்துட்டு உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அதாவது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரி, அதாவது உங்களுக்கு ஒரு வருத்தம் வரும்போதுதான் அதை எதிர்க்கிற ஒரு சக்தியை வந்துட்டு நீங்க தேடி போவீங்க. அப்படி ஒரு பிரச்சனையை வரையிலன்னு வைங்களேன், உங்களுக்கு அதுக்குரிய தீர்வே உங்களுக்கு தேவை இருக்காது. ஸோ நீங்க வந்துட்டு கடைசி வரைக்கும் ஒரு ஒரு முன்னேற முடியாத ஒரு நிலைமையிலேயே தான் நாங்க வந்துட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு படிப்பினையா நாங்க வந்துட்டு பார்ப்போமே. நாங்க அதான் சினேகாவே சொல்லிட்டாங்க, நான் 2026ஆம் வருடத்துல நாங்க வந்துட்டு காலடி எடுத்து வச்சுட்டோம். இதுவே ஒரு பெரிய சாதனை தான். எத்தனையோ கோடி மில்லியன் அணுக்களோட ரேஸ்ல ஜெயிச்சுதான் நாங்க இந்த பூமியிலேயே பிறந்திருக்கிறோம். அது மாதிரி இந்த வருஷத்திலையும் நாங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தாலும் நாங்கள் அதை எதிர்க்கிற சக்தி எங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா இருக்கும். மனித குலத்துக்கு கண்டிப்பா இருக்கு. எத்தனையோ வருஷங்களை பார்த்துட்டு கண்டிப்பா இந்த பிரச்சனையும் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனைகளையும் நாங்கள் வந்துட்டு வெல்வோம். 2025 சோதனை தான். என் திசாலனே வந்துட்டு சொன்னார், கடைசி டிசம்பர் மாத காலத்துல எங்க நாட்டுல புயல் வந்தது, மழை வந்தது, எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது. ஆனாலும் வந்துட்டு அதற்கு அந்த நேரத்துல தான் வந்துட்டு எங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் துபாயில இருந்து, யூகேல இருந்து, பிரான்ஸ்ல இருந்து எவ்வளவோ பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உதவி புரிஞ்சாங்க. ஆஹ் அதாவது மலையக மக்கள் தான் மிக பாரிய அளவுல துக்கத்தை எதிர்கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு உதவி செய்யறது கூட நிறைய பேர் வந்துட்டு முன் வந்திருந்தாங்க. இதுவே வந்துட்டு ஒரு பெரிய சாதனை தானே. இதுதான் வந்துட்டு ஒற்றுமை தானே எங்களுடைய பலம். ஸோ இதை வந்துட்டு நாங்க ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு இனி வரும் காலங்களில் நாங்க வந்துட்டு எப்படி செயல்படுவோம். இனிமே இந்த மாதிரி ஒரு இயற்கை அனர்த்தம் வந்து என்று சொன்னா கண்டிப்பாக நாங்க எல்லாருமே முன் வந்து உதவுவோம். அதுக்கு ஒரு படிப்பினையாக இந்த 2025 இருந்து விட்டு போகட்டும். 2026 கண்டிப்பாக அனைவருக்கும் வெற்றிகரமாக ஒரு வருடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி நன்றி. அழகாக மயிலவன் சொன்னார். அதாவது வேதனை தான் சாதனைக்கு அடிப்படையான காரணம் என்று, நம்ம வேதனைகள் அடையும் பொழுதுதான் சாதிக்க முடியும் என்று. இப்ப வேதனையா சாதனையா, அது ஒரு ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்குது. ஓகே, பார்ப்போம், நாங்கள் யோசிப்போம், கடைசி திருப்பி என்ன மாதிரி என்று சிந்திப்போம். இப்பொழுது வேதனை என்ற இதுக்காக லிசானா அவர்கள் உங்கள் கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு, இந்த 2025ஆம் ஆண்டு உண்மையா எல்லாருமே நாங்கள் ஒரு நம்பிக்கையோட வெடிகொளுத்தி கோயில்கள் குளங்களுக்கு சென்று அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து ஒரு அருமையாக இந்த வருடமும் இந்த எங்களுடைய கடந்த கால கஷ்டங்கள் அனைத்தும் குறைகள் அனைத்தும் நீங்கிவிடும், புதிதாக நாங்கள் ஒரு வழி பிறக்கும் என்று சொல்லி நாங்கள் ஆரம்பித்தாலும் இந்த 2025ஆம் ஆண்டின் நடுப்பகுதியை எடுத்து பார்க்க போனா உண்மையிலேயே அது அப்படியே எங்களோட நம்பிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வந்ததை நாங்கள் அனைவரும் அறிவோம். இந்த 2025ஆம் ஆண்டு நடுப்பகுதிக்குள் சடுதியான ஒரு மாற்றம், அதாவது நீங்கள் பொருளாதாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சடுதியான விலை மாற்றங்களும் சடுதியான போர் நிலைகள், நாடுகளுக்கு இடையிலான போர் நிலைகள் காரணமாக ஒரு அமைதியின்மையும் சடுதியான விலை மாற்றங்களும் வருமானம் பொருளாதார ரீதியா பார்த்தா வருமானங்களும் குறைந்து ஒரு இக்கட்டான நெருக்கடிக்குள்ளேதான் நாங்கள் இருப்போம். இப்ப நாங்கள் அந்த தொழிலை இருக்கிறபடியா இப்ப நாங்கள் நாளுக்கு நாள் அதை அவதானிக்க போனா ஒவ்வொரு கிழமைக்கும் ஒருக்கா ஒவ்வொரு பொருளின் விலை மாற்றங்கள் அடைந்து கொண்டே இருக்கின்றது, ஸ்டில் இப்பவும் இருக்குது. அப்ப அதை பார்க்க போய்க்குள்ளாவது ஆனா வருமானங்கள் அப்படியே தான் இருக்குது, ஒருத்தருடைய ஊழியம் அப்படியே தான் இருக்குது. அப்ப இதை வச்சுக்கொண்டு என்னென்று நாங்கள் ஒரு அடுத்த கட்ட நகர்வை ஏற்படுத்துறது. ஏன்னா நானும் இந்த வருட தொடக்கத்துல நான் யோசிக்கிறேன், எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய கடன் ஒன்று இருக்குது. அப்ப இந்த கடனுக்கு நான் எப்படியாச்சும் முடிக்கணும்னு சொல்லி ஒரு வருடத்தை பார்த்தா வருடமும் வேகமாக கடந்தது. அதே நேரம் என்னுடைய கையிருப்பும் அதே தான் இருந்தது.
அது எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்றுதான் உண்மையா சொல்லணும். மற்ற மாணவர்கள் இடையே மாணவர்களுடைய நிலையும் வந்து உண்மையா இதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஏன்னு சொன்னா 2025 மட்டுமே அந்த எல்லா நாடுகளை உலகளவிய நாடுகள்ல வந்து கல்விக்குரிய பொருளாதார செலவுகள் ஒதுக்கப்பட்டது குறைவாகத்தான் இருந்ததை அவதானிக்க முடிந்தது. மற்ற கல்விக்குரிய கட்டணங்கள் அனைத்தும் வந்து இந்த மாணவர்களுக்கு மிக அதிகளவாக அறவிடப்பட்டு கொண்டிருக்கின்றதை வந்து நாங்கள் பத்திரிகைகளிலும் காணலாம். அது மட்டுமல்லாமல் இந்த குற்றச்செயல்கள் அத்தனையும் எடுத்து பார்த்தோம் சொன்ன 25ஆம் ஆண்டில் தான் சடுதியான குற்றச்செயல்கள் இளைஞர்களிடையே, அது குறிப்பாக சொல்லப்போனா இங்கிலாந்துல வந்து அதிகளவாக அது இப்ப பேசப்பட்டு கொண்டிருக்க விடயம். அறிக்கையின்படி 2025ஆம் ஆண்டு ஒரு காலமும் எதிர்பார்க்காத அளவு கிரைம்ஸ், கொலைகள் அத்தனையும் வந்து இந்த ஆண்டுதான் கூடியிருக்குன்னு சொல்லி போலீஸ் திணைக்களம் வெளியிட்டு இருக்குது. அப்ப என்னன்னு சொன்னா இந்த 2025ஆம் ஆண்டு உண்மையிலேயே இப்படியான விஷயங்கள் நாங்கள் உற்று நோக்க போனா அது மிகவும் வேதனை அளித்ததுதான் உண்மை. ஆகவே எனக்கு பர்சனலாவும் சரி, அதாவது என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் சரி, பொதுவாக எடுத்து பார்த்தாலும் சரி, 2025ஆம் ஆண்டு வேதனையை மட்டுமே தந்தது. நன்றி 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 வணக்கம். உண்மையாக 2025ஆம் ஆண்டு வேதனை தான் என்றதை அழகாக லிசாலன் அவர்கள் எங்களுக்கு எடுத்து சொன்னார். உண்மையாக 2025ஆம் ஆண்டு உண்மையாக கூடிய யுத்தங்களையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். உண்மையாக 2025ஆம் ஆண்டு யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்குது ஒவ்வொரு வருஷமும். ஆனாலும் இந்த ஆண்டு பெரிய யுத்தங்களை எல்லாம் அறிந்திருக்கிறோம். அதனாலே அது எங்களுக்கு ஒரு வேதனையைத்தான் தந்திருக்குது. எங்களுக்கு ஒரு வேதனையா தந்திருக்கின்றது அழகாக லிசாலன் அவர்கள் எங்களுக்கு எடுத்து சொன்னார். அடுத்தது படிப்பு பற்றியும் சொன்னார். எல்லாத்தையும் அழகாக எங்களுக்கு எடுத்து சொன்னார். உண்மையாக பார்க்க போனால் வேதனை மாதிரித்தான் இருக்குது. ஏனென்றால் நாங்க பார்த்தோம்னா இந்த வருஷம் துவங்கியே பாருங்க யுத்தம் தான். இப்ப லிபியா நாட்டுல பாத்தீங்கன்னா தெரியும், அங்கேயும் யுத்தம் நடந்திருக்குதுன்னு. அப்ப எங்க பார்த்தாலும் யுத்தங்கள் இந்த செய்திகளை தான் நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால உண்மையாக வேதனை என்றால் அன்றும் சொல்லலாம். ஆனால் வேதனை பட்டாத்தான் சாதனையும் அடையலாம் என்றது நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற ஒரு விஷயமா இருக்கிறது. இப்ப வேறுங்கோ ஒளிர் இதை பார்த்தீங்கன்னாலும் எங்கள் நிகழ்ச்சி இப்போ 82வது நிகழ்ச்சி வந்திருக்கு. ஆனா இதை பற்றி எங்களுக்கு ஒரு ஆரம்ப அறிவே இல்லாமல் உலகத்துக்கு நாங்கள் இந்த 25ஆம் ஆண்டு வந்திருக்கிறோம். அது ஒரு சாதனை தான். அது மாத்திரமல்ல, அதுங்கள ஒளிர்ல இருந்து சிலாக்கள் பிரிந்தும் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அதுவும் ஒரு வேதனை தான். அப்ப என்ன சாதனையும் இருக்குது, வேதனையும் இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா தெரியும், போன 25ஆம் ஆண்டு எங்களோட எஃப்ஐ தமிழ் டிவி லண்டன் ரேடியோன்ற ஒரு சனலை வானொலியை உருவாக்கினார்கள். அது ஒரு சாதனைக்குள்ளதான் மேடம் 25ஆம் ஆண்டு சாதனை. ஆனா அந்த 25ஆம் ஆண்டு அவர்களும் கொஞ்சம் வேதனைப்பட வேண்டிய விஷயங்களும் இருக்கு. ஏனென்றால் நேயர்கள் அதுல இணைந்து கொள்வது குறைவா இருக்குது. அப்பொழுது நாங்கள் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிறது போல வேதனை உள்ளடத்துலதான் சாதனை இருக்கு. அப்ப நான் இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி என்று கேட்கிறேன். என்னவென்றால் யாரும் பதில் சொல்லலாம், உண்மையாக வேதனை இல்லாவிட்டால் சாதிக்க முடியுமா, சாதனையை நாங்கள் உருவாக்க முடியுமா என்றதை உங்கள் முன் வைக்கின்றேன். யாராவது பதில் சொல்லுங்கள். வாங்க. கண்டிப்பாக முடியாது இல்லையா? வேதனை இருந்தால்தான் நாங்கள் சாதிக்க முடியும். அதாவது அதில் பட்ட அனுபவங்கள், ஒவ்வொரு அனுபவங்களும் எங்களை நாங்கள் அறியும் பொழுதுதான் நாங்கள் ஒரு சாதனை வீரர்களாக வரலாம். அப்ப சாதனை பெருசா வேதனை பெருசா? சாதனை தான் பெருசுதான். அப்ப வேதனை இல்லாவிட்டா வேதனைகள் தான் பெருசு. வேதனைகள் தான் ஒரு சாதனைக்கு அடிப்படை உந்துகோலாக இருக்கிறது. அந்த வேதனை தான். அந்த வேதனையும் வெளியையும் இருக்கிறபடியாத்தான் நீங்கள் சாதனையை நோக்கி தள்ளப்படுகிறீர்கள். ஆகவே வேதனை தான் சாதனையை விட பெருசு. ஆனா சாதனை கிடைத்ததன் பிறகு நாங்கள் அந்த வேதனையை மறந்து விடுகிறோம் இல்லையா? அதான் மறந்து விடுறது. அதான் பிரச்சனை. அதை மறக்க கூடாது. அதுதான் உண்மை. ஏன் மறக்கலாமே? எங்களுக்கு தான் சாதனை கிடைச்சிருச்சு. ஒரு படத்துல மன்னிக்க வேணும். இன்றைக்கு நான் சாதனை என்று, நான் போன வருஷத்திற்குரிய சாதனை என்று இன்னும் என்ற மனசுல சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் என்று எங்களோட தாய்நாட்டை பொறுத்தவரையுள்ள இந்த போதைப் பொருள் வைத்திருப்பவர்களை கைது செய்கிறதும், மற்ற பாதாள உலக கும்பல்களை பிடிக்கிறதும், அவைய தண்டனை கொடுக்கிறதும், அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய அரசியல்வாதிகள்
அதுக்கெல்லாம் தொடர்பும் இருந்துன்னு சொல்லி எல்லாரையும் அம்பலப்படுத்தினதும் கைதுகளும் வந்து அது பெரிய ஒரு சாதனை தான். இப்ப நீங்க சொல்ற கதையை பார்க்கல இப்போ ஒரு அந்த கைது செய்யப்பட்டவர்கள் எங்களுக்கு சந்தோஷம் என்றாலும் அங்க பாதிக்கப்பட்டவர்கள் அந்த வேதனைப்பட்டவர்கள் அதை ஒரு சவாலை எடுத்துக்கொண்டு நாங்க என்ன சாதனை புரிவோம் இருப்போம் என்றால் அது ஒரு அட்வான்டேஜா நாங்க எடுத்துக்கொள்ளல. அந்த போதை பழக்கத்தால எத்தனையோ இளம் சமுதாயம் அழிஞ்சது. அதைத்தான் அதனாலதான் நாங்கள் அதெல்லாம் சாதனை என்று சொல்லிக் கொண்டிருக்கோம். அவர்களை பிடித்ததெல்லாம் சாதனை என்று சொல்லிக் கொண்டிருக்க உங்களோட கருத்து பக்கம் நாங்கள் விதைக்கல நீங்களோட வேதனை அவர்கள் படுறார்கள். நாங்க சொல்ல அவர்கள் வேதனைப்படுகின்றார்கள். அந்த வேதனை எல்லாம் நாளைக்கு சாதனையாக போகுது என்று சொல்லி மாறு தட்டிக்கொள்ள போறீங்களா? நிச்சயம் எல்லா இடத்திலையும் எல்லா வேதனைகளும் சாதனையாக மாற்றப்படுது. சாதனைகள் என்றது வந்து நாங்கள் விழுந்து விழுந்துதான் எழுப்பினதெல்லாம் தான் சாதனை என்றில்ல. சாதிக்க பிறந்தவர்கள் சாதித்து நேர்வழியில இருந்து சாதிச்சு கொண்டு போற விஷயங்களும் இருக்குது. விழுந்து எழும்பின விஷயங்கள் ஒரு பக்கத்துல சாதனை என்றால் எல்லா இடங்களிலேயும் அந்த வேதனைகள் சாதனைகளாக மாற்ற முடியாது. அது உலகத்துக்கு ஒத்துக்கொள்ளாமலும் இருக்கும். ஆகவே வேதனை பட்டால் தான் வேதனை தான் பெருசு, அதனால் தான் சாதனை புரிந்தார்கள் என்ற வாக்கு இங்க நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் இந்த இடத்துல சொல்றேன். எல்லா இடத்திலையும் வந்து உங்களோட அந்த லாஜிக் சரியா இருக்காது. வேதனை காரணமாகத்தானே இருக்குது. ஒரு சாதனைக்கு ஒரு வேதனை காரணமாகத்தானே இருக்குது. அதுதான் காரணமாக இருந்ததான் நீங்கள் பெருசா பார்க்க வேண்டும். இது நான் இப்படி வருவதற்கு அந்த ஒரு படத்துல ஒரு நாகையை சொல்லுவார், தான் அந்த என்னன்னு சொல்ற வெயிட்டரா இருக்கைக்குள்ள போட்ட உடுப்பை எப்பவுமே தன் ஆபீஸ்ல ஒரு பணக்காரர் ஆகின உடனே அந்த தன்னுடைய ஆபீஸ்ல மாட்டி வச்சு அதை ஒவ்வொரு நாளும் பார்ப்பார். அப்ப பார்த்துட்டு சொல்லுவார் கூப்பிட்டு, நானே இதை வச்சிருக்கேன்னு சொன்னா நான் இன்றைக்கு வர்றதுக்கு இதை போட்டபடியே தான் இதை இப்படி வந்தேன். அப்ப அதை அவர் பெருமையா தானே சொல்றார். அப்ப அதுதான் தனக்கு பெருசு என்று சொல்லி அதை ஒவ்வொரு நாளும் சொல்லுவார். அப்ப அந்த ஒரு வசனம், அந்த ஒரு காட்சி அது எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்குன்றா அந்த வேதனை தான், அந்த அடிமட்டத்துல இருந்து வந்த வேதனை தான் இன்றைக்கு அது எங்களுக்கு ஒரு தீ மாதிரி அது பரவி எங்களுக்கு அது பெருசா வந்திருக்கு. அப்ப அதானே பெருசு. கண்டிப்பா. ஆனா சாதிக்காட்டி அந்த வேதனைக்கான பிரதிபலன் என்னது? நீங்க வந்துட்டு ஒரு வேதனை அதான் நாங்களும் சொல்றோம். உங்களுக்கு ஒரு வேதனை வந்திருக்குது, நாங்க அதுலயே நிக்காம நாங்க அதனுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். சாதனை என்ற இடத்துக்கு வந்த வடியால் தான் அந்த வேதனையை கொண்டாடுறோம். இப்படி ஒரு வேதனை இருந்தபடியா தான் சாதனை. நாங்கள் சாதனையை செய்யலை என்றால் அந்த வேதனையோடய போய்கொண்டிருக்கோம். அதை நாங்கள் கொலை வச்சு இது இந்த வேதனை இந்த வேதனை என்று சொல்லி தினமும் கொண்டாட மாட்டோம். சாதனை என்ற ஒரு இடத்துக்கு வந்தது பிறகுதான் அதை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். இந்த வேதனை எல்லாம் ஒரு காரணமாக இருக்கும் என்று சொல்லி எல்லாம் ஏறினவர்கள் எல்லாம் ஏணியை தூக்கி இருந்த ஏணிதான் காரணம் என்று யாருமே தூக்கி கொள்ளும். ஏணியை நாங்கள் பயன்படுத்தி விட்டோம். அது ஒரு கதையாக இருந்தாலும் நாங்கள் சாதனையை தான் கொண்டாடணும், வேதனையை கொண்டாட முடியாது. இந்த வேதனைகள் அந்த சவால்கள் எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தந்தது. அதுல இருந்து மீண்டபடியே ஒரு சாதனைக்கு அந்த பொசிஷன் வந்த பிறகுதான் அதை கொண்டாடுறோம் ஒழிய நாங்க வேதனையிலே இருக்க வேதனையை கொண்டாடி கொண்டிருக்க போறோம். அதை ஞாபகப்படுத்தி கொண்டு அதை கொள்ளி வச்சு கொண்டு பார்க்க போறோம் இல்ல. நடுவர் தான் இந்த இடத்துக்கு சொல்ல உடனே சரியான தீர்ப்பு எங்களுக்கு. நிச்சயமாக சாதனை தான் பார்த்தோம் என்றால் அதான் வேதனை என்ற ஒன்று இல்லாம ஒரு உந்து சக்தி இல்லாம சாதிக்க முடியாது. ஆனால் அந்த வேதனையில் இந்த உந்து சக்தியிலே சாதிக்காத காரியங்களும் இருக்கின்றது உண்மைதான். ஆனால் இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்றான்றே எனக்கே புரியாம இருக்கு. அதாவது சாதனைக்கு அடிப்படை காரணம் வேதனை தான். ஆனா அத வேதனை என்றது மீனிங் நாங்க பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் என்ன தீர்ப்பு சொல்றேன்னு தெரியாது. எங்கள் மக்களிடம் விட்டுக் கொள்வோம். மக்களே தீர்ப்பை சொல்லட்டும். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்று சொல்லுவார்கள். அவர்களே இதுக்கு தீர்ப்பை சொல்லிக் கொள்ளட்டும். அண்ணன் கூப்பிடுவோம். அண்ணன் ரயில் இருக்கிறாரா? வணக்கம். தீர்ப்பு யூரிக்களாக மக்கள் பக்கத்திலிருந்து வருவதென்றால் சமநிலை பிழைத்தால் அழிவுதான் வரும். சமநிலை ஒரு பொதும் பிழைக்காது. இந்த அண்ட சராசரமும் சரியாக இயங்கியது. இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்ப இருட்டு வருகிறது, பகல் நாளை வரப்போகிறது என்றால் அதுக்கு காரணம் பேலன்சிங் தான். தனி மனித வாழ்க்கையும் அப்படித்தான், இயற்கையும் அப்படித்தான். எங்கேயோ ஒரு இடத்துல வெள்ளம் பாயிற போது இன்னும் ஒரு இடத்துல சூடு தவிக்க இல்லாம வெப்பநிலை அதிகமாக காணப்படும். எல்லா இடமும் அதுதான் நடக்கும். உடலும் அப்படித்தான், எல்லா இடமும் அப்படித்தான். ஆகவே இது நீங்க அப்போது சொன்னதை போல ஒரு இருவர் சொன்னார்கள் நினைக்கிறேன். எப்படி நாங்க அதை உணர்ந்து கொள்றோம் என்றது போலத்தான் இருக்குது. போதை வசு என்றால்
அதை குடித்து அழிந்தவர்களுக்கு குடும்பங்கள் கவலைப்பட, சொக்க வாங்கி வச்சிருக்கிற உலக பாதாள கோஷ்டிகளுக்கு கவலை. இவ்வளவு சொக்கையும் வாங்கி வச்சுட்டோமே, எங்க போறது, நீ இவ்வளத்தையும் எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ண வேணும், கடல்ல அறிய போறோம், இன்னும் ஒரு கண்டத்துல போய் இன்னும் ஒரு மனிதர்களுக்கு விற்கத்தான் போகிறார்கள். அதே போல பேலன்சிங் தான் வாழ்க்கை. இயற்கை சமநிலை ஒரு பொழுதும் போய்க்காது. அப்படிங்கிற போது நான் எவ்வளவு உள்வாங்கிக் கொள்கிறோம். 10% ஆக்ஷனை நாங்கள் 90% ரியாக்ஷனால தான் எங்களை அழித்துக் கொள்ளுகிறோம். அது 10% 20% ரியாக்ஷனை குறைச்சோம் என்று சொல்லிச்சுன்னா மகிழ்ச்சி தான் பெருகும். ஆனால் உங்கள் தலைப்பில் வேதனைக்கு எதிர்ச்சொல் சாதனை என்று போட்டுக்கிறீங்கள், அங்குதான் மயக்கம் வந்தது. அது அப்படி வராது என்று நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சுவையான விவாதமாய் சில சம்பவங்களையும் எடுத்து சொல்லி இருவர் தங்களுடைய சொந்த வாழ்க்கையின் கதைகளை கூட சொல்லிக் கொண்டார்கள். மற்றபடி பொதுவான வாழ்க்கையை எடுத்துக் கொண்டீர்கள். மொத்தத்தில் ரசித்தோம். ஆரம்பத்தில் என்னுடைய குரல் குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கவும், மறந்து விட்டேன், அதான் மியூட்ல என்ன. வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நன்றி. 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 வணக்கம். நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றி அனைவருக்கும். நன்றி.